செக்ஷனில் CO5 வந்து பெல்ட் கன்வே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ டிசைன் a belt conveyor to transfer 200 tons ton per hour of coal. இதான் மாஸ் ஃப்ளோ ரேட்டு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிவன் வந்து கரெக்டாக எழுதணும். அப்போ தான் வந்து அடுத்து சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 200 ton per hour எழுதியிருக்கிறேன். அண்ட் ஓகே, இதில் வந்து இது ஃபஸ்ட்டு மாஸ் ஃப்ளோ ரேட் எழுதியாச்சு. துறையாக ஹரிசானல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரிசானல் டிஸ்டன்ஸாக நம்ம ஹரிசானல்லே போட்டுக்கலாம், சாரி எல் ஹரிசானல்லே போட்டுக்கலாம். ஸோ அப்படி தான் நம்மளோட சப்ளிமெண்ட் டேட்டா புக்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஹச். ஸோ கேபிட்டல் ஹச்னு ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஹச்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹச்னே ஃபாலோ பண்ணிக்கிறோம் நம்ம டேட்டா புக்கில் இருக்க மாதிரி. கோல் ஹாஸ் டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி கிவன். ஸோ ஆங்கிள் ஆஃப் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆங்கிள் கிட்ட வரும்டா. ஸோ ஆனால் அவங்க 2 ஆங்கிள் தான் வந்து மெயினாக பார்ப்போம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரீ போஸ்ட் ஒரு ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ட்ரஃபிங் ஆங்கிள் ஒரு ஆங்கிள். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்ட் பார்த்தோன்னா 5ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பாதி தான் வந்து ட்ரஃபிங் ஆங்கிள். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்ட், ஆங்கிள் ஆஃப் ட்ரஃபிங் ஆங்கிள். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பெல்ட் ஸ்பீடு 2 மீட்டர் per செகண்ட், நான் வீன்னு எடுத்துக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா வந்து 0.02. ஸோ அதை வந்து KRன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து சப்போஸ் அதோட நொட்டேஷன் 3ல அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, சப்ளிமெண்ட் டேட்டா புக்கில் போய்க்கோங்க. சப்ளிமெண்ட் டேட்டா புக்கில் போயிட்டோம்னா அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. 11th பேஜா? அதுலேயே இருந்தால் கேஆர்னா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ கிவன் எடுத்து எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராஃபிங் ஆங்கிள், அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டிரைவ் ரோலர் அண்ட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுறோம்னா, நம்ம இது ஸ்டெப்ஸ் வந்து மக்கப்னா பண்ண தேவையில்லை. தான் ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் என்ன போட்டிருக்காங்களோ அது பிரகாரமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து சிலது மட்டும் ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் எப்படி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து இப்போ இனிஷியலாக வந்து இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் நான் போடுறேன். அப்போ தான் அடுத்து வந்து ரிவைஸ் ரீகேப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் பெர் யூனிட் லென்த் ஆஃப் த பெல்ட் அது கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் டிவைட் பை பெல்ட் ஸ்பீடு. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பெர் மீட்டர் தான். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட மாஸ் வெயிட்டை மாற்றணும். ஸோ மாஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 200 டன் பெர் ஹவர் இருக்குது. இதை என்ன பண்ணணும், கிலோகிராமாக மாற்றணும், ஹவரை செகண்டாக மாற்றணும். ஓகே, ஸோ கிலோகிராமாக மாற்றுறதுக்கு மல்டிபிள் 1000 பண்ணிட்டேன். ஹவரை செகண்டாக மாற்றுறதுக்கு டிவைட் பை கீழ் டேமேட்டரில் மல்டிபிள் பை 3600 பண்ணணும். மொத்தமாக டினாமேட்டரில் வந்து 3600 வந்துருச்சு. அண்ட் பெல்ட் ஸ்பீடு கீழே இருக்குது, அது வந்து 2 மீட்டர் per செகண்ட், ரைட். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணேன்னா வந்து எனக்கு மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் பெர் லென்த் ஆஃப் த பெல்ட் கிடச்சிருச்சு. தென் அடுத்து என்னன்னா பெல்ட் லென்த்து. ஸோ அந்த பெல்ட் லென்த் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த பெல்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லு ஃபார்முலா, அது வந்து எல் ஹரிசானல் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ரைட். நான் சொன்னேன் மொத்தம் 3 ஆங்கிள் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் 5, ட்ரஃபிங் ஆங்கிள் தீட்டா, அண்ட் ஆல்ஃபா இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அண்ட் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா tan inverse h டிவைட் பை எல் ஹரிசானல், ரைட். ஸோ அப்போ வந்து இங்கே ஹச் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 26 மீட்டர் வெர்டிகல் டிஸ்டன்ஸு, ஹரிசானல் டிஸ்டன்ஸ் 96.5 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆல்ஃபா கிடைக்கும். தென் அதில் அந்த ஆல்ஃபா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இன்னொன்று நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது டிகிரியில் கால்குலேட்டர் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஸ் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் எல் ஹரிசானல் சப்ஸ்டிட் பண்ணேன்னா 99 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு. அப்ராக்சிமேட்லி நான் வந்து 100 போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இப்போ 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸாக கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து என்ன தேவைன்னா வித் ஆஃப் த பெல்ட் தேவைப்படும். ஓகே, ஸோ ஏன் வித் ஆஃப் த அப்படி இன்னும் சொல்லிடுறேன். இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கு நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம். யாராவது இது தேவைப்படும். நான் ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இந்த RN1 இருக்கு பார்த்தீங்களா, நான் கேன்சல் பண்ணல, இதுக்கு அப்படியே இருக்கணும், அப்படியே சும்மா ஆயிடும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த RN1 இருக்கா, ஸோ அந்த RN1 தான் வந்து GM1L காஸ் ஆல்ஃபா. அதே தான் இங்கேயும் GM1L காஸ் ஆல்ஃபா. இங்கே கண்டுபிடிச்சதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி தான் நம்ம இருப்போம், வேறு எந்த இது பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் சப்போஸ் கொஷினில் வந்து தனியாக ஒரு நார்மல் ரியாக்ஷன் வந்து டாப் ரன் எவ்வளவு, பாட்டம் ரன் எவ்வளவு அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா அப்போ சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், M1 யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த புக்கிலே தப்பு இருக்குது, இங்கே M1 கிடையாது, இது வந்து M2. ஓகேவா? M2 எல்லாம் மாற்றிக்கலாம், எழுத வேண்டாம். சப்போஸ் எழுதி வச்சுன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க. நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி M2 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்து என்னன்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். FT, FB, FR இதை வச்சு தான் மற்ற சம்மே இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன தேவைப்படும்னா M2 தேவைப்படும். M2 எப்படி தேவைப்படும்னா MB வேணும். MB எப்படி வேணும்னா MD எதாவது சூஸ் பண்ணோம்னா
பெல்ட்டோட வித் இருக்குல்ல அதை சூஸ் பண்ணோம். அந்த பெல்ட்டோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வேணும். இந்த டபிள்யூன்னு இருக்குல்ல அதான் பெல்ட்டோட வித்து. ஸோ அது வேணும்னா அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ அப்போ அந்த இது வேணும்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா வேணும்னா நம்ம வந்து எம்சின்ட்டு இங்கே எல்லுன்னு போட்டிருக்காங்களே, இந்த எல்லுங்கிறது கிடையாது, டென்சிட்டி. இதையே மாற்றிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே தேவை. ஓகே. இப்போ வந்து நமக்கு இந்த 2 வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம இந்த ஆல்ஃபா இது வரைக்கும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதான் வந்திருக்கணும். இது வேணும்னா நமக்கு வந்து ஒரு வித்து தேவைப்படுது. அந்த வித்து தேவைன்னா வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பெல்ட்லேருந்து கண்டுபிடிக்கிங்களா, கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கு போயிருங்க. இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. ஸ்ட்ரைட்டாகவே இது போயிருங்க. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த லம்ப் ஆன் த ட்ரஃப்டு பெல்ட். ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்முலா எழுதும்போது இதை பற்றி தெளிவாக எழுதணும். ஏன்னா இது தப்பு பண்ணிட்டா நமக்கு வந்து ஃபுல்லாக தப்பாயிரும், எல்லாமே தப்பாயிரும். அதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 0.6W 0.6W ப்ளஸ் இதெல்லாம் ஒரே டேர்ம். இந்த மொத்த டேர்முக்குமே வந்து இந்த ஹாஃப் வரும். அண்ட் இந்த 0.2W சைன் தீட்டாங்கிறது இதோட மல்டிப்ளை ஆகும். அண்ட் இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டு வராது, தப்பாக போட்டிருக்காங்க. இந்த மொத்த டேர்மு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃபோட மல்டிப்ளை ஆகும். நோட் தட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஸோ 0.6W 0.4W காஸ் தீட்டா, ரைட். அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் 0.6W இது வந்து அப்படி தான். இங்கே எப்படி இந்த ஹாஃப் வந்து இந்த ப்ராக்கெட்டோட வருதோ அதே மாதிரி இந்த ஹாஃப் வந்து இந்த ப்ராக்கெட்டோட வந்து இந்த காட் ஃபைன் வரும். இது இந்த ஆங்கிள் வந்து இன்டூ 1/2 தான். ஓகேவா? இதை நான் தெளிவாக இங்கே எழுதியிருக்கேன். இதை அதான் காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்சா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் குழம்பிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக எழுதினேன். ஹாஃபு முதல்ல உள்ள டேர்மு, முதல்ல உள்ள இந்த டேர்மு, அதுக்கப்புறம் 0.2W சைன் தீட்டா, அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கேன் அடிச்சிருக்கேனா, இந்த டேர்ம் ஃபுல்லாக சேர்த்து தான் ஹாஃபு, அப்புறம் இந்த டேர்முக்கு இந்த ஹாஃபு. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏரியாவை போய் ஆட் பண்ணிடுங்க. எப்படி ஆட் பண்ணுறோம்னா இங்கே என்ன ஆக்சுவலி நமக்கு என்ன ஃபார்ம் படிச்சிருக்கோம், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். கரெக்டாக? இப்போ வந்து மாஸ் பை வால்யூம். இப்போ மாஸ் பை வால்யூம் நமக்கு என்ன தேவைப்படுது இந்த இடத்துல, ஏரியா தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஏரியா வேணும்னா வந்து நமக்கு வால்யூமில் தான் எடுக்க முடியும். அப்போ இந்த வால்யூம் கொண்டு போயிரு. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த்தா. இங்கே என்ன சொல்கிறாங்க, பெர் மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த லென்த் ஆஃப் த பெல்ட் தான் பெர் மீட்டர் ஆயிடுச்சு. அப்போ அந்த பெர் மீட்டர் ஒன்றாயிருமா. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு 1 மாஸ் பை ரோ இருக்குது. அந்த மாஸில் என்ன இருக்குன்னா எம் ஆஃப் மாஸ் சின்னு இருக்குது. ஓகே. அப்போ இந்த இங்கே வந்து அங்கே என்ன இருக்குது, ஏரியா தானே இருக்குது. அந்த ஏரியா இஸ் ஈக்குவல் டு எம்சி பை ரோ. அப்போ இந்த ஏரியாவை கொண்டு போய் நான் எம்சி பை ரோன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் வேண்டாம்ப்பா, ரொம்ப இதாக இருக்குது அப்படி யோசிச்சிங்கன்னா முதல்ல ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏவை கண்டுபிடி. இந்த ஏவு போய் என்ன பண்ணுறீங்கன்னா எம்சி பை இந்த இடத்துல எல்லுன்னு இருக்கும், ரோன் தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு எல்லாமே சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ தீட்டாங்கிறது பார்த்தோம்னா கொஸ்டின் எழுதியிருக்கோம். அதுதான் திரும்ப நான் சொல்கிறேன். மொத்தம் 3 ஆங்கிள் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ், ஸ்ட்ரஃபிங் ஆங்கிள் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஸோ தீட்டாங்கிறது 25 டிகிரி இட் இஸ் ஸ்ட்ரஃபிங் ஆங்கிள். ஸோ ஒவ்வொரு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னன்னா இதை ஃபுல்லாக அப்போ இங்கே ஃபஸ்ட்டு தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு ஆன்சர் இருக்கும். சம்திங் ஏதோ நம்பர் மல்டிப்ளை டபிள்யூன்னு இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்துடும். டிவைட் பை 2 பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். 0.781. அதுக்கப்புறம் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்க. நான் இந்த 0. ஆக்சுவலி டபிள்யூ அதான் மாதிரி போட்டிருக்கேன், டபிள்யூ தான் வருது. டபிள்யூ. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் இந்த ஹாஃப்லேருந்து இது வரைக்கும் இருக்குது பார்த்தியா, அது வந்து இந்த டேர்மு, இது ஃபுல்லாக இது டேர்மு. இது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதை போட்டுட்டு டிவைட் பை tan 5 போட்டுரு, முடிஞ்சு. புரிஞ்சா? ஸோ போட்டுட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம், போர்ட் மாஸ் படிச்சிருக்கோமா. போர்ட் மாஸில் ப்ராக்கெட் முடிஞ்சு, ஆஃப் இல்லை இல்லை. அப்புறம் டிவிஷனு இல்லை. அதுக்கப்புறம் போர்டு அப்போ மல்டிபிகேஷன் இருக்கா, இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மல்டிபிகேஷன் தான் பண்ணணும். ஸோ அப்புறம் 0.781W 0.0845 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். மல்டிப்ளை பண்ணும்போது மறந்துடாதீங்க, இங்கேயும் டபிள்யூ இருக்குது, இங்கேயும் டபிள்யூ இருக்குது, டபிள்யூ ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே டேர்ம் வந்துடும். இந்த எம்சிஎம் ரோ எங்கேருந்து வந்துச்சுன்னா எம்சி வந்து பார்த்தோம்னா வந்து இனிஷியலாக கண்டுபிடிச்சல மாஸ் ஆஃப் மெட்டீரியல், அதான் எம்சி. அந்த எம்சியை போட்டு டென்சிட்டி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடி. ஆன்சர் மீட்டரில் வரும். ஓகே. ஆன்சர் மீட்டரில் வரும். அதை மில்லி மீட்டராக மாற்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அதை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா இப்போ டேட்டா புக் போனோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 9.18 9.19. ஓகே.
9.19ல வந்து இங்க கொடுத்துருப்பாங்க வெயிட் ஆஃப் த ரிவால்விங் பார்ட்ஸ் ஆஃப் த ஐடியலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெல்ட் வித் இந்த இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம், அதெல்லாம் இருக்குமா? இந்த இருக்கு நான் இதுல பார்த்துட்டு இருந்தேன், இங்க பார்க்கணும். கரெக்ட், இந்த இருக்கு. இதுல வந்து என்னன்னா, இப்போ நமக்கு வந்த பெல்ட் எவ்வளவு, பெல்ட் வித் 365.5, ஓகேவா. ஸோ அதில் வந்ததுல வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா வந்து அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆனா இந்த அடுத்த வேல்யூ பார்த்தோம்னா 365க்கு அடுத்து எனக்கு 400 இருக்கு, அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா வித் ஆஃப் த கன்வேயர் வித், அதாவது ஏதாவது பொருள் வச்சு இப்போ என்ன பண்றோம், கோல் தானே கொண்டு போறோம். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம லைட்டா தேவைக்கு இது கொஞ்சம் தான் வைக்கிறோம்னா 50 தான் வைக்கிறோம். அப்படிங்கும்போது மேபி கோல் வந்து கொஞ்சம் வெளியே கீழே சிந்தலாம். ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது அப்படியே கொடுத்துருப்பாங்க, டு அவாய்ட் ஸ்பில் ஓவர் நம்ம வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம், அதாவது அதுக்கு அடுத்த வேல்யூ 500 எடுத்துக்கிறோம், ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன் சேர்த்து அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றேன், ஆவரேஜ் வெயிட் பெர் மீட்டர் ரன் எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கிறேன் 6.5 எடுத்துக்கிறேன். ஸோ 6.5 எடுத்துக்கிறதா என்னோட M2. இப்போ வந்து எனக்கு வந்து M2 கண்டுபிடிச்சிட்டேன். இந்த M2 தான் என்னுடைய, நான் சொன்னேன்ல இங்க வந்து M2 தான் என்னோட MB. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ இந்த எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இதான் என்னுடைய 4. ஆனா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 வந்து நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இதுல வித்து கண்டுபிடிக்கும், வித்தை யூஸ் பண்ணி டேட்டா புக்ல போய் 9.19 போயிட்டு M2 கண்டுபிடிக்கிறோம். அந்த M2 தான் நம்ம MB. ஸோ இந்த இதை முடிச்சுட்டு தான் வந்து நம்ம அடுத்து 4th இதுக்கு வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4th வரும்போது M1 தேவை. M1க்கு என்ன தேவை, MC நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். நீ ஆக்சுவலி MCCயை கட் பண்ணிடு, MC கண்டுபிடிச்சிருப்போம், அந்த MC தூக்கி இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் M2 வந்து சப்ஸ்டிட் பண்ணி பண்ண M1 கிடைச்சிரும். அப்ப M1 இருக்கு, M2 இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்ப KR வந்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.02 இருக்கா, சப்ஸ்டிட் பண்ணிட்டா முடிஞ்சு. G வந்து 9.81, M1 நம்ம கண்டுபிடிச்சிடறேன், ஆட் பண்ணி வச்சிருக்கேன் 34.28. L வந்து என்னன்னா இந்த லென்த், பெல்ட் லென்த் இருக்குல்ல, இந்த லென்த். அப்ப L இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் 100, அதை போட்டுரு, முடிஞ்சா. அதுக்கப்புறம் எல்லா மீட்டர்ல தான் போடுறோம். அதுக்கப்புறம் காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஸோ அது வந்து 15.05. ஸோ அப்போ போட்டோம்னா நமக்கு FT முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன் பாட்டம் ரன் இருக்குல்ல, ஸோ இந்த இது அதுலேயே அதே மாதிரி தான், KR வேல்யூ தெரியும், G தெரியும், M2 கண்டுபிடிச்சிட்டோம், L தெரியும், காஸ் ஆல்ஃபா போட்டால் இது கிடச்சிரும். G தெரியும், MC தெரியும். MC என்ன, MC வந்து நம்ம முத கண்டுபிடிச்சது மாஸ் ஃப்ளோ ரேட்டு. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி L தெரியும், சைன் ஆல்ஃபா தெரியும், சப்ஸ்டிட் பண்ணால் FT, FB, FR எல்லாமே கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்னன்னா பவர் 4, இது 5ன்னு வச்சுக்கோ. இந்த 4-5ங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது இப்படி தான் பண்ணுவாங்க இல்லை. அதுக்கப்புறம் பவர் ஆக்சுவலி இந்த ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா பவர் கண்டுபிடிக்க தான் போடுறோம். இதை மொத்தமாக சேர்த்து நான் 4 போட்டுருக்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி சொல்லித்தரேன். ஸோ பவர் ரெக்வயர்ட் பார்த்தோம்னா என்ன, ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி. ஃபோர்ஸ் என்ன, ஃபோர்ஸ் மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்குது, 3 ஃபோர்ஸை ஆட் பண்ணி இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் V வந்து பெல்ட் வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் செகண்ட் சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தூக்கி 2 தானே, ஆமாம் 2 போட்டால் முடிஞ்சு, அது தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் மோட்டர் பவர் வேணும். மோட்டர் பவருக்கு என்ன ஃபார்ம்னா பவர் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ. இந்த டிரான்ஸ்மிஷன் ரேஷியோக்குமே டேட்டா புக்கில் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா, அப்படி கீழே வந்தீங்கன்னா ஓசெட்ல டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சியே கொடுத்துருப்பாங்க 17. அது வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க, டேட்டா புக்கில் இருக்காது. இங்கே பாடுறேன் இங்கே இருக்கும். அதாவது நம்மளோட சப்ளிமெண்ட் டேட்டா புக் இருக்குல்ல, அதில் இருக்கல கடைசியாவது கொடுத்துருப்பாங்க. அது வந்து டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி 17 அசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்து போட்டிங்கன்னா 70, ஓகேவா. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி 0.7 போட்டு பவர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பவர் கண்டுபிடிச்சாச்சா. அதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம்னா பெல்ட் ஸ்ட்ரென்த் அலோவபிள் வித்து கண்டுபிடிக்குமா, இல்லை வேற ஹெட் ட்ரைவ் கண்டுபிடிக்கிறோம். 5 முடிச்ச பிறகு இங்கே போயிடணும், பெல்ட் டென்ஷன். இப்போ வந்து நம்ம வந்து ஹெட் ட்ரைவ் அப்படின்னு அசீவ் பண்ணிக்கிறோம், அதனால இதை ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் கொஸ்டினில் ஹெட் டெய்ல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணணும். அப்போ வந்து இங்கே நான் 5 அப்புறம் இது வந்து 6th ஸ்டெப்பு. இப்போ T1 கண்டுபிடிக்கணும், T1 இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இப்போ T1 மைனஸ் T2 வேணும்னா FT, FB, FR எல்லாம் கண்டுபிடிச்சிருப்போமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மியூ 5 இருக்கு, இங்கே 5யோட வேல்யூ பைன்னு கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிடு.
மியூ வந்து என்னன்னா கொஷன் கோஎஃபிஷியன்ட். ரோலருக்கும் பெல்ட்டுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல 0.3, அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இது கிடைச்சிரும். அப்போ T1 மைனஸ் T2, அதுக்கப்புறம் T1/T2ன்னு சொல்லிட்டு 2 ரிலேஷன் இருக்கும். இது ஒன்று, அப்புறம் இது அதுக்கப்புறம் இது ஒன்று. இந்த T1ஓட வேல்யூ தூக்கி இந்த சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு T2 கிடைக்கும். அந்த T2 வச்சு T1 கண்டுபிடி முடிஞ்சு. அதுக்கப்புறம் T3 T4 கண்டுபிடிக்க என்னன்னா T2 + FB. அப்போ T2 இருக்கு, FB இருக்கு. FB வந்து என்னன்னா வந்து இங்கே இருக்கும். FB வந்து இந்த செகண்ட் கண்டுபிடிச்சிங்களா அந்த வேல்யூ. ஸோ அதுக்கு ஆட் பண்ணோம்னா எனக்கு T3 கிடைச்சிரும். அப்போ அடுத்த ஸ்டெப் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பெல்ட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும். பெல்ட் ஸ்ட்ரென்த் தான் வந்து 7. ஸோ அப்போ அலோவபிள் லோட் இஸ் ஈக்குவல் டு 100 × OZ இன்ட்டு இதோட ஃபார்முலா முடிஞ்சுச்சு. ஓகேவா? இந்த இது என்னன்னா வந்து நியூ யூனிட். ஸோ இதோட ஃபார்முலா முடிஞ்சுச்சு, குழப்பிக்க வேண்டாம். 100 × OZ 1.2 இதுவுமே தப்பாக தான் இருக்குது இந்த இடத்துல. அப்போ வந்து இந்த ஓசெட் வந்து என்ன பண்றோம்னா, இது ஓசெட்டுங்கிறது கிரேட் ஆஃப் த பெல்ட். இது எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கேயே இருக்கும். தேர்ல போட்டிருப்பாங்க. எப்படி பண்ணணும்னா இது வரேன். கன்வேயர் பெல்ட் ஃபார்முலாவா? அப்ப இதுல இருக்கும், கொஸ்டின்ல இருக்கும். ఇక్కడ చూడు, இங்க வந்து depending upon the width and number of plies, belt are designed OS number such as, அதாவது இப்போ பெல்ட்டோட வித்து வந்து 1000 மில்லிமீட்டருக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா, 1000 மில்லிமீட்டர் கிட்ட இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஓசெட்டோட வேல்யூ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஓசெட் வேல்யூ என்னென்ன வேல்யூ இருக்குங்கிறத காமிச்சிடுறேன் நான். இதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஓசெட் வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தான். 28லேருந்து 48 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. சப்போஸ் பெல்ட்டோட வித்து வந்து உங்களுக்கு 1000 இருந்துச்சுன்னா, நீங்கள் 28லேருந்து 28 இல்லைன்னா 6 இல்லைன்னா 48 எடுத்துக்கலாம். 400 இருந்துச்சுன்னா 28ல இருந்து 48 வரைக்கும் இருந்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரே நிமிஷம் இரு. இங்கே தானே இருக்குது, படிச்சிட்டேன். 1000 மில்லிமீட்டர் பெல்ட் இருந்துச்சுன்னா அதான் இங்கே 6. இது வேற, இதோட முடிஞ்சு. இது வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் நம்மளோட கணக்கே ஆரம்பிக்குது. 1000 மில்லிமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து 28லேருந்து 48 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். 400 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா 28 and 30 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வித் ஆஃப் த பெல்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. வித் ஆஃப் த பெல்ட் வந்து பார்த்தோம்னா 500 மில்லிமீட்டர் இருக்கு. அப்போ 500 மில்லிமீட்டர்னா வந்து 1000க்குள்ளே இருக்கு, 400க்குள்ளே இருக்கு இல்லை. அப்போ 28லேருந்து 48 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி சூஸ் பண்ணிக்கிறோம்னா டேட்டா புக்கில் போயிட்டு 28லேருந்து 48 வரைக்கும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம், ஒரு இதுவாக 32 OZ அப்படி சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 32 OZ சூஸ் பண்ணிட்டு அதை தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஓஸ் சூஸ் பண்ணும்போது 100 × OZ பவர் 1.2வா. ஸோ ஓஸ் சப்ஸ்டிட் 30 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அது நியூ டெம்பர் மீட்டில் இருக்கும். இது மட்டும்தான் ஃபார்முலா. இந்த இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது வராது. அது யூனிட் தான் வந்து நியூட்டன் பெர் மீட்டர்னு வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அலோவபிள், ஏன்னா அலோவபிள் லோடு பெர் மீட்டர் தானே. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பிளேஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பிளேஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் ஆன் பெல்ட் பெர் அலோவபிள் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் வித் இன்ட்டு W. ஃபோர்ஸ் ஆன் பெல்ட் என்ன பண்ணணும்னா அது வந்து T1 ஃபார்முலா இருக்குல்ல, T1. ஸோ அந்த ஃபார்முலா போகணும். அந்த இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு T1 டிவைட் பை அலோவபிள். T1ங்கிறது நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த ஆன்சரை போடணும். நியூட்டனில் போட்டிருக்கேன். அலோவபிள் லோடு என்ன பண்ணணும்னா 6400 போடணும். அப்புறம் வித் ஆஃப் த பெல்ட் வந்து பார்த்தோம்னா மீட்டரில் போடணும். ஓகேவா. இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், 500 மில்லிமீட்டர்னு போட்டிருப்பேன். இங்கே மீட்டரில் போடணும் 0.9 சொல்லிட்டு. ஸோ எனக்கு 4.01 வரும். நம்பர் ஆஃப் பிளேஸ் நான் 4 நான் அசீவ் பண்ணிக்கிறேன். இதுக்குமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து டேட்டா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. எங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது பெல்ட் வித் 500, அப்போ மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டு 32 4 5 கொடுத்துருப்பாங்க. அவன் 4 சூஸ் பண்ணிக்கிறோம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பிளேஸ் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, இப்போ 8 வச்சுக்கிட்டா நான். அதுக்கப்புறம் ப்ரெஷருக்குள்ளே போயிடணும். ப்ரெஷர் வந்து என்னன்னா அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அப்படியே பண்ணிக்கிறோம். 4 எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 9.
இந்த இடத்துல என்னன்னா இப்பதான் அசியூம் பண்ணுவாங்க இந்த ப்ரெஷர் வந்து நம்ம வந்து 150 கிலோ பாஸ்கல் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம் இந்த இடத்த மட்டும். மேபி கொஸ்டின்ல கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த 150 கிலோ பாஸ்கல் இப்போ என்ன அர்த்தம், நமக்கு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷரை 150 கிலோ பாஸ்கல்னா பாஸ்கலை போடு, T1 கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ஸ்டிட் பண்ணு, R வந்து கண்டுபிடிக்க போறோம் இப்போ நம்ம. அப்புறம் W வந்து வித் ஆஃப் த பெல்ட், இது வந்து நம்ம 0. எவ்வளோ போட்டிருக்கேன் நான், இது வந்து 0.5 போட்டிருப்பேன் நான், 0.5 போட்டிருப்பேன். அப்போ 0.5னா எனக்கு ஆன்சர் வந்து டயாமீட்டர் மீட்டர்ல தான் வரும். என்னது, இது மீட்டர்ல போட்டிருக்கேன், 0.5 மீட்டர்னு போட்டிருக்கேன். அப்போ டயாமீட்டருமே எனக்கு என்ன வரும், இது பாஸ்கல்ல போட்டிருக்கேன். அப்போ SI யூனிட்னா மீட்டர் தானே வரும் அது. ஸோ மீட்டர்ல வரும். நான் சென்டிமீட்டர் புக்கில் போட்டது அப்படி டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டேன். ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம் சென்டிமீட்டர் நம்ம. அதுக்கப்புறம் அந்த என்னன்னா 10 கடைசி பொசிஷன் தான் டிரைவ் ரோலர். அதாவது இதோட ரோலர் கண்டுபிடிச்சு ஐ கண்டுபிடிக்கும், ரெடக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா வி டிவைட் பை டிங்கிற ஃபார்முலா. விங்கிறது பெல்ட் ஸ்பீடு, ஆமாம், விங்கிறது வந்து பெல்ட் ஸ்பீடு தான், வி பை டி. இந்த டி என்ன பண்ணுவோம்னா இந்த மீட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன்ல அதை போடுவேன். நீங்கள் மல்டிபிள் 60 பண்ணிக்கோ. அந்த என்னோட ரோலர் வந்து பெர் மினிட்ல கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக பண்ணுவோம் நினைக்கிறேன். ஸோ பண்ணிட்டீங்கன்னா வந்து என் ரோலர் வந்து ரொட்டேஷன் மீட்டர் கிடச்சிரும். ப்ரொடக்ஷன் ரேஷியோ ஃபார்முலா என்ன, மோட்டார் ஸ்பீடு டிவைட் பை ரோலர் ஸ்பீடு தானே. சப்போஸ் கொஸ்டினில் மோட்டார் ஸ்பீட் கொடுத்தாங்கன்னா அதை போட்டுரு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அசியூம் பண்ணியிருப்பாங்க 1440. இங்கே வந்து ப்ரெஷர் ரெண்டு தான் அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்தெல்லாம் நம்மளாம் எடுத்து ஒரு வேல்யூ வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணால் கை கிடச்சிரும். அதான் வந்து என்னுடைய கியர் ரேஷியோ, சாரி ரிடக்ஷன் ரேஷியோ. ஓகே, ஸோ ஒன் டைம் நம்ம வச்சுன்னா கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கன்வேர் கொஸ்டின் கொடுத்த உடனே எடுத்த உடனே கொஸ்டின்லேருந்து என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு, நெக்ஸ்ட் வி வாண்ட் டு ரைட் த மாஸ் ஆஃப் மெட்டீரியல் பெர் யூனிட் லென்த் ஆஃப் பெல்ட். இந்த இடத்துல ஒரு டன் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்களாங்க, கொடுத்துருப்பாங்க. சார் மேபி கொஸ்டினில் கூட மாற்றி கொடுக்கலாம், நம்ம இந்த கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து கிலோகிராம் per செகண்டை மாற்றிட்டு பெல்ட் ஸ்பீடை மீட்டர் per செகண்டை மாற்றிட்டு மாஸ் இதை போடுறோம். அப்புறம் பெல்ட் லென்த்து கண்டுபிடிக்கிறோம், ஆல்ஃபா போடுறோம், முடிக்கிறோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டை தேடிக்கு வாங்க. தேர்டு கொண்டு இங்கே இந்த ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவாக போடணும். போட்டுட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அந்த ஏரியாங்கிற இடத்துல எம்சி பை ரோ போடுறோம். எம்சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது, ரோ போடுறோம். அதில் வந்து டபிள்யூ கிடைக்கும். டபிள்யூ வச்சு என்ன பண்ணுறோன்னா டேட்டா புக்கில் போயிட்டு 9.19 பேஜ் நம்பர் போயிட்டு அந்த இடத்துல 9.19 தானே, அந்த இடத்துல வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஸ்டாண்டர்ட் அசீவ் பண்ணிட்டு அதோட இது எம்சி கண்டுபிடிச்சிக்கிறோம். அதான் வந்து என்னுடைய M2 இருக்கும். ஓகே, அதான் வந்து என்னுடைய எம்பி கண்டுபிடிக்கிறோம், அதான் என்னோட M2 இருக்கும். அப்புறம் M1 M2 கண்டுபிடிச்சி FT FB FR கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணி பவர் ரெக்வயர் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் மோட்டர் பவர் கண்டுபிடிக்கிறேன். இந்த டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி நம்ம இந்த புக்லேயே 17 கொடுத்துருப்பாங்க, 0.7 போட்டுக்கோங்க. ஸோ இது முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே பெல்ட் டென்ஷன். இது ஹெட் டிரைவுக்கு வந்து பெல்ட் டென்ஷன் என்ன, ஹெட் டெயில் டிரைவுக்கு என்னங்கன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ரெண்டுத்துக்குமே இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஹெட் டிரைவ் வந்து சம்மில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து பெல்ட் டென்ஷன் ஹெட் டெயில் டிரைவுக்கு என்னன்னா இந்த இடத்துல FT + FTன்னு கொடுத்துருக்காங்களே, இங்கே FT + FT கிடையாது, இதுவுமே தப்பாக தான் இருக்குது. இது வந்து FR × FT. ஓகே, சப்போஸ் கொஸ்டினில் ஹெட் டெயில் டிரைவ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். நமக்கு வந்து நம்ம பார்த்த சம்மில் இது மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதனால் நோ ப்ராப்ளம், லீவ் இட். ஸோ பெல்ட் டென்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அலோவபிள் லோடு per மீட்டர் இருக்கும். ஸோ அதுவுமே ஃபார்முலா வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓசெட் மட்டும் தான், இந்த ஓசெட் மட்டும் நம்ம வித்து வந்து பார்த்தோம்னா 1000க்குள்ளே இருக்குது, அதான் 32 அசீவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 32 போட்டு யூனிட் வந்து நியூட்டன் per மீட்ரு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆன் பெல்ட் என்ன பண்ணுவோம், T1 போடணும், இது வந்து T1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலையை இங்கே போட்டிக்கிட்டு W வந்து மீட்டரில் போட்டோம், இது மறந்துடக்கூடாது, இது வந்து மீட்டரில் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பிளேஸ் கிடச்சிடும், அது வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, ஈஸி தான். ப்ரெஷர் வந்து அசீவ் பண்ணுறோம் 150 கிலோ பாஸ்கல்ன்ட்டு அசீவ் பண்ணிட்டு T1 போட்டுக்கிறோம். ஆர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், வித்து மீட்டரில் போடணும். ஆமாம், வித்து மீட்டரில் போடணும், இது பாஸ்கலில் போடணும். கண்டுபிடிச்சிட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டிரைவரோட வந்து மோட்டரோட ஸ்பீடை அசீவ் பண்ணிக்கிறோம் 1440 சொல்லிட்டு அசீவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வியோட 60 மல்டிப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஐ வந்து கண்டுபிடிச்சா ரெடக்ஷன் டெஸ்ட் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிஞ்சு. என்னடா சார்ட்டே ரிப்ளேஸ் பண்ணி கேட்டேன்,
அதுக்கப்புறம் வந்து அந்த புக்லயே வந்து என்னன்னா இது எல்லாமே இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி இருக்குன்னு நான் வந்து சார்ட்ட என்ன கேட்டேன்னா, சார் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ சார் என்ன சொல்லிட்டோம்னா, இது வரைக்கும் வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன அசீவ் பண்ணியிருக்காங்களோ அதையே கூட நீங்க அசீவ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் சார்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் படிச்சாலே போதும்டா. ஓகே, ஸோ அப்படியே வந்து நம்ம ஹூக்கும் பார்த்துடலாம். ஸோ ஹூக் பார்த்தோம்னா வந்து ரொம்ப ஈஸி தான். அது வந்து ரொம்ப இது ஹூக் வந்து பார்த்தோம்னா ஓகே, இப்போ வந்து பாயிண்ட் ஹூக்ல பார்த்தோம்னா சார் சின்ன சம் மட்டும் பார்க்க சொல்லியிருந்தாங்க. டிசைன் ஆஃப் யூஓடி கிரேட் வந்து தெரியுமா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே என்னன்னா கொஸ்டினில் வந்து இங்கே ப்ரூஃப் லோடும் ப்ரூஃப் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அதை தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ ப்ரூஃப் லோடு ப்ரூஃப் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. 2010 வந்து என்ன நினைக்கிறேன் 20 நியூட்டன்ஸ் கிலோமீட்டர்ஸ் எழுதியிருக்கிறேன். அதான் எஃப். ப்ரூஃப் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலாவுமே சப்ளிமெண்ட் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா இதா இருக்குல்ல, அதில் வந்து பாயிண்ட் அவ்வளோ அது வந்து பாயிண்ட் ஹூக்ஸ் இருக்கு. அதில் வந்து இந்த இது வந்து என்னன்னா பாயிண்ட் ஹூக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா தான். ஓகே, இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல சிக்மா இது எல்லாமே வந்து நமக்கு டெரிவேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இதையே நான் வந்து ஒன் சொல்லிக்கிறேன். இது பெருசாக ஸ்டெப்னா இருக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து சிஐங்கிறதுக்கு வேல்யூ 0.38 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஆர்சி இன்ட்டு எஃப். ஆர்சிங்கிறது 0.88 எஃப்ங்கிறது பார்த்தோம்னா ப்ரூஃப் லோடு. இந்த ப்ரூஃப் லோடு வந்து இங்கே இருக்கும். சரி, இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க இவ்வளவுன்ட்டு. சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஏஇசி ஆர்ஐ எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஏஇஏ வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். ஏ வந்து 0.35 h². அதுக்கப்புறம் இ வந்து இங்கே இருக்கும் 0.08 இருக்கும். ஆர்ஐ வந்து பார்த்தோம்னா இங்கே தான் இருக்கும். ஆர்ஐயுமே வந்து எல்லாமே வந்து எல்லா சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச் வந்து இந்த ஃபார்முலாவில் இருக்கும். சிக்மா டி வந்து பார்த்தோம்னா அதான் ப்ரூஃபிங் ஸ்ட்ரென்த்து. ப்ரூஃபிங் ஸ்ட்ரென்த்து வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அது 380 மெகா பாஸ்கல். அதை பாஸ்கலில் போட்டுக்கோங்க. அப்போ 380 பாஸ்கல் வந்து இன்டு 10 பாஸ்கல் வந்துடும். இப்போ இங்கே உள்ள ஹச், இங்கே ஒரு ஹச், இங்கே h² கேன்சல் ஆச்சுன்னா திரும்ப ஹச் இன்ட்டு h² இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணோம்னா ஹச்சோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுங்க கண்டுபிடிக்கணும். அது வந்து சிக்மா ஈக்குவல் எஃப் பை ஏ. அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அப்போ கண்டுபிடிக்கும் போது எஃப் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரென்த்து அதுக்கு தெரியும் நமக்கு. ஏரியா வந்து என்ன ஃபார்முலானா ஏ இன்ட்டு 0.35 h². ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ டிவைட் பண்ணோம்னா சிக்மா கிடைக்கும். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆல்ரெடி இருக்கிற ப்ரூஃப் ஸ்ட்ரென்த்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். இப்போ இனிஷியலாக நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ரூஃப் ஸ்ட்ரென்த் எவ்வளவு 318 இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது நம்ம ஹச்சோட வேல்யூ வந்து 99 இருந்துச்சு. 99.62 மில்லிமீட்டர் இருந்துச்சு. புக்கில் அதை வந்து 100 மில்லிமீட்டர்னு அப்ராக்சிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் நமக்கு வந்து நம்மளோட டைரக்ட் ஸ்ட்ரெஸ் உள்ள ஆக்ட் ஆகிறதுனால ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹச் நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து அதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் டிசைனேட்டா புக் வந்து நமக்கு 9.11 பார்த்தீங்கன்னா இப்படிக்கா பார்க்கணுமா? அப்போ இது ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ டிசைனடா புக் 9.11 பார்த்தோம்னா அங்கே வந்து ப்ரூஃப் லோடுன்னு டன் கொடுத்துருக்காங்களா. இப்போ டன்னில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் லோடு 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20னா வந்து இந்த இடத்துல 20 இங்கே இருக்குது. ஸோ 20க்கு வந்து இந்த சீன் இருக்குல்ல, சீங்க தான் நம்மளோட ஹச் வேல்யூ. ஸோ 20க்கு வந்து ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம். 119 104. 104ங்கிறது நம்மளோட வேல்யூ ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ ஃபெயிலியர் ஆக அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால் 119 சூஸ் பண்ணிட்டு அதான் ஹச் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹச் வேல்யூவை கொடுத்து அதான் நம்மளோட ஹச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி போட்டுடலாம். ஸோ இது சின்ன இந்த மாதிரி சம் ஒன்று அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.